அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. மாதங்கி ராஜசியாமலா, அதாவது இந்த மாதங்கி முதல் அவளுடைய தன்மை என்னன்னா நீல சரஸ்வதின்னு. இவ ஞானத்தை கொடுக்கக்கூடிய புத்தி இல்லைன்னா எத்தனை கோடிகள் இருந்தாலும் தெரு கோடி புத்தி இருந்தால் மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும். அந்த பணம் தங்கிறதுக்கு, அந்த செல்வம் நிலைக்கிறதுக்கு எத்தனை சொத்துக்களாக இருந்தாலும் சில பேருக்கு சொத்துக்கள்லாம் கைவிட்டு போயிடும். அப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வல்ல தன்மை இந்த மாதங்கிக்கு உண்டு. செல்வத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மை இந்த அம்பாளிடம் உண்டு. இந்த ராஜசியாமலாவை வணங்குறதுக்கு அனுகூலம் அனுகிரகம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தன்மை அதாவது இது ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவளுடைய தன்மை என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட தன்மையில் உள்ள அந்த ராஜ மாதங்கி செல்வத்தை வாரி 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 வழங்குவாள். இப்போ ஒரு அலுவலகம் இருக்குது, அந்த அலுவலகத்தில் மாதங்கியை வைத்து ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலுவலகம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் இந்த அம்பாளை வைத்து நம்ம பூஜை பண்ணுறோன்னா பன்மடங்கு அவங்களுடைய அந்த உற்பத்தி அதிகமாகி அதே நேரம் அதாவது தொழிலாளர்கள் அவர்களுக்கு சாதகமாக இருந்து அந்த இடத்துல செல்வம் கொழிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் மாதங்கியை வைத்து அங்கே வழிபாடை நம்ம செஞ்சுட்டோமே ஆனால் அதனுடைய தன்மையாகப்பட்டது அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த ஞானம் அதிகரித்து அந்த குழந்தைங்களாம் அதிக மதிப்பெண் எடுக்க ஒரு தன்மை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் நீல சரஸ்வதி. இப்படி மாதங்கியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம் எதனால் அப்படின்னா ரத்தினங்களில் பார்த்திங்கன்னா 9 ரத்தினம் உபரத்தினங்கள் கணக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இந்த அம்பாள் என்ன பண்ணுறாளான்னா அந்த ரத்தினங்களை வாரி வழங்குறாளாம். யாருக்குன்னா நம்மளுக்காக. இப்போது அந்த ரத்தினங்கள் நம்ம வீட்டில் முத்தாகவோ பவழமாகவோ கோமேதகமாகவோ புஷ்பரகமாகவோ நம்ம இடத்துல மாணிக்கமாகவோ கூட நம்ம இடத்துல சேர ஆரம்பிக்கலாம். தங்க நகைகள் சேருங்க. இவ வழிபாடு செய்கிறோன்னா தங்கம், அதாவது சொர்ணம் என்னக்கூடிய சொர்ணமும் சுக்கிரனின் அனுகிரகம் பெற்ற அந்த வெள்ளியும் அதிகமாக சேரும். இவளுடைய வழிபாடு ஒரு விதத்தில் செல்வ செழிப்பாக கொடுத்தா கூட உங்கள் இல்லத்தை தேடி அவள் வரப்போறா என்னும் போது அந்த இல்லத்தில் அதி அற்புதமான மறைக்கப்பட்ட சில மந்திரங்களை கொண்டு உங்களுக்காக சங்கல்பங்கள் செய்து பூஜை செய்யும் போது வறுமையில் இருக்கக்கூடியவங்க கூட அடுத்த இப்போ இந்த வருடம் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. இந்த வருடம் நீங்கள் செய்கிறீங்க, அடுத்த வருஷம் இதை தொடர்ந்து செய்யணும். இல்லை இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை தாராளமாக செய்யலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தாராளமாக செய்யலாம். காரணம் எதனால்னா மாதங்கி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி அவள் வந்துட்டா அப்படின்னா உங்கள் இல்லத்தில் செல்வத்திற்கு குறையில்லை என்று அர்த்தம். அந்த செல்வத்தை பெறுவதற்கு மாதங்கியினுடைய வழிபாடு, அவளை அழைக்கக்கூடிய ஒரு தன்மை, அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் கண்டிப்பாக அனைத்தும் சுபிட்சமாக சுபமாக இருக்கக்கூடியது. அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவளை அழைச்சி உங்கள் இல்லத்தில் இந்த பூஜைகளை செய்யுங்க. கண்டிப்பாக செல்வம் கொழிக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். ஜெய் ஸ்ரீராம்.